ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஸ்பைசி சைட் டிஷ்ஷாக செய்ய போகிறோம். அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 10 பல்லு பூண்டு பொடியை நறுக்குன்னு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பொடியை நறுக்குன வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தும் போது கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி பியூரியாக அடித்து எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதங்கின பிறகு சீரகப்பொடி ஒரு 1/4 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்திட்டு மிளகுத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்தி நல்லா பச்சை வாசனை போன பிறகு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு முட்டை அதே ஸ்பேஸில் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். 4 முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்கும்போது தான் அந்த எல்லோவெல்லாம் நல்லா நம்மளுக்கு வெந்து வரும். பாருங்கள், நல்லா மூடி வச்சாச்சு. கருகாமல் மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளை தூவினா ஷாக் சுக்கா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே இது பிடிக்கும். Thank you.